மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எலெக்ஷன் வேலை ஆரம்பிச்சாச்சு. எல்லாரும் பஸ்ஸை எடுத்துட்டு ஊர் ஊரா சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், வரலாறு திரும்புகிறது அப்படின்லாம் பல பல டைலாக்கோட எல்லாரும் களத்துக்கு மக்களை சந்திக்க வராங்க. எதுக்கு அப்படின்னா மக்கள்கிட்ட இருந்து ஓட்டுகளை வாங்கறதுக்காண்டி தான். திருப்பி அவங்க நல்லது செய்வாங்களா, இல்லை தங்களை தாங்களே மேன்மைப்படுத்திக்கிடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும். நாட்டுக்கு நல்லது செய்ய வாரேன் அப்படின்ட்டு வருவாங்க. ஜெயிச்சு முடிச்ச உடனே தங்கள் குடும்பம் தங்களை மேம்படுத்திக்கிடுவாங்க, அழகுபடுத்திக்கிடுவாங்க. அதாவது ஒரு அசிங்கமா இருக்கிற ஒரு ஆளு ஒரு பதவிக்கு வந்துட்டாரு அப்படின்னா அவரை அழகுபடுத்திக்கிடுவாரு. அதுக்கப்புறம் தான் ஊரை பத்தியோ நாட்டை பத்தியோ கவலைப்படுறது எதிர்பார்க்க கூடாது. ஒரு ஊருக்கு தண்ணி வசதி, ரோடு வசதி இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறது எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அதுவும் தமிழ்நாட்டில் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதால. ஆனால் அதெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தேவைன்னா அவங்கள நன்மைப்படுத்திக்கிட, அவங்கள மேம்படுத்திக்கிற அந்த மாதிரி வேலை தான் ஜெயிச்சு வந்தோன்னே பண்ணுவாங்களே தவிர நாட்டுக்கு எந்த ஒரு நன்மையும் நடக்காது, நடக்க போறதும் இல்லை. பஸ்ஸை தூக்கிட்டு போறாங்க, இதுதான் இன்னைக்கு மேட்ரு. இது யாருக்கு இந்த கோரிக்கையை வைக்கணுமோ மயில் டிவி சார்பா பொதுமக்கள் பல பிரச்சனைகள்ல இருக்காங்க. அந்த பிரச்சனைகள்ல ஒரு பிரச்சனையா இந்த கோரிக்கையை மயில் டிவி சார்பாக வைக்கும். ஏன்னா மக்கள் படுற பிரச்சனையை வெளி சொல்லணும். ஏன்னா ஏகப்பட்ட செய்தி சேனல்கள் இருப்பாங்க. இவங்கெல்லாம் அரசியல்வாதிகளுடைய அவங்கவுங்க அந்த போட்டோக்கு படம் எடுத்துட்டு அவங்களுடைய புகழ் பாடுற நிறைய செய்தி சேனல்கள் தான் இன்னைக்கு இருக்கு. அரசியல்வாதிகள் அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்கன்னு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு அவங்க வருவாங்க. இவங்க அதை ஒரு செய்தியா போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் வேலையா செய்தி சேனல்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. மக்கள் படுற பிரச்சனையை ஒரு சில செய்தி சேனல்கள் மட்டும் வெளியிடும். அது கண்டும் காணாமல் போயிடும். ஒன்றும் இல்லாத விஷயத்த செய்தி சேனலுக்கு பரபரப்பாக காட்டுவாங்க. அது பார்க்க போனால் ஒன்றுமே இருக்காது. சின்ன மேட்ரு அதை பெருசாக பூகம்பமாக மாற்றிடுவாங்க. இப்படிதான் செய்தி சேனல்கள்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு. நம்மளும் இந்த மயில் டிவி ஆரம்பித்த காரணம் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஒரு நன்மை செய்கிற நோக்கத்தில் தான் ஆரம்பித்தேன். தேசியமும் தெய்வீகமும் என்ற பயணத்தில் இந்த மயில் டிவி சென்று கொண்டிருக்கு. யாருக்கும் புகழ் பாடவோ பிறர்களை தாழ்த்தி பேசவோ ஆரம்பிக்கப்படவில்லை. மக்களுக்கு ஒரு நன்மையை செய்கிறதுக்காண்டி ஆரம்பிக்கப்பட்ட இந்த மயில் டிவி சார்பாக இந்த கோரிக்கையை வைக்கும். மக்கள் ஒரு பிரச்சனையில் சிக்கி தவிக்காங்க. என்ன கோரிக்கைன்னா போக்குவரத்து துறை சார்ந்த அதிகாரிகள் கவனத்திற்கு இந்த வீடியோ சென்றடைய வேண்டும் என்று கேட்டு இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். அரசியல்வாதிகள்லாம் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்காங்க. இந்த பஸ் பிரச்சனை தான் இப்போ பெரும் பிரச்சனையாக இருக்குது. தூத்துக்குடி டு கோவில்பட்டி செல்கிற பஸ்ஸாக இருந்தாலும் சரி, தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூர் செல்கிற பஸ்ஸுகளாக இருந்தாலும் சரி, இந்த 2 பஸ்லையும் இங்கேருந்து கோவில்பட்டிக்கு செல்கிற பஸ்ஸு அப்படின்னா புதிய பேருந்து நிலையத்திலிருந்து கோவில்பட்டிக்கு போகிற பேருந்தில் புதிய பேருந்து நிலையம் தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தூத்துக்குடியிலேருந்து கோவில்பட்டிக்கு போகிற இடைப்பட்ட அதுக்கு செல்கிற இடைப்பட்ட ஊர்களில் குருத்திச்சாலை, எப்போது வென்றான், சோழாபுரம், எட்டயபுரம் இப்படிலாம் ஊர்கள் இருக்கு. இந்த ஊர்களுக்கு போகிற பயணிகளை தனியார் பேருந்துகளில் இந்த மக்களை ஏறக்கூடாது அப்படின்னு தனியார் பேருந்தில் உள்ள கண்டக்டர் வலுக்கட்டாயமாக தடுத்து நிப்பாட்டுறாங்க. ஏன்னா தூத்துக்குடியிலேருந்து கோயில்பட்டி போகிறாங்கன்னா அந்த கோயில்பட்டி போகிற பயணிகள் மட்டும்தான் முதல்ல ஏறி அந்த சீட்டில் உட்காரணும் அப்படின்னு ரொம்ப மீறி ஊடையில் உள்ள ஊர்களில் போகிற பயணிகள் வந்தாங்கன்னா அவங்கள தடுத்து நிறுத்தி ஏறக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு வலுக்கட்டாயமாக அப்படி ஏறி உட்காந்துருந்தாலும் வலுக்கட்டாயமாக பஸ்லேருந்து இறக்கி விட்றாங்க. பஸ் எடுக்கிற டைமுக்கு தான் இந்த ஊர்களுக்கு போகிற பயணிகள் ஏறணும் அப்படிங்கிற ரொம்ப வலுக்கட்டாயமாக பயணிகள்கிட்ட கடுமையாகவே நடந்துக்கிறாங்க. இந்த பக்கம்னு பார்த்தா பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து திருச்செந்தூர் செல்கிற பஸ்ஸில் ஊடையில் இருக்கிற அந்த காயல்பட்டினம், காமராஜ் காலேஜ், அதை தாண்டி இந்த உப்பாத்து ஓடை, ஸ்பிக்கு இந்த மாதிரிலாம் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாப்புகள் இருக்குது. இந்த இதில்
தனியார் பேருந்தில் வந்து தான் அங்கேருந்து வந்தால் திருச்செந்தூர்ல இருந்து வந்தால் தூத்துக்குடிக்குன்னு வர்ற பயணிகள் மட்டும்தான் முதல்ல ஏறி உட்காரணும் அப்படிங்கிறதும், இங்கேருந்து போகிற பயணிகளை பார்த்தா தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூர் போகிற பயணிகளை மட்டும்தான் முதல்ல சீட்டில் ஏற்றுறது. இடைப்பட்ட ஊர்கள் வந்து அது அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்பவே இதால பொதுமக்கள் வந்து மன சோர்வு அடைஞ்சு ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. போக்குவரத்து துறை சார்ந்த அதிகாரிகள் உடனடியாக தனியார் பேருந்து நடத்துனர் மற்றும் உரிமையாளரிடம் கலந்தாலோசித்து உடனடி தீர்வு கண்டு பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் பயணம் செய்ய வழிவகை செய்ய வேண்டும் என்று மயில் டிவி சார்பாக இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். நன்றி, வணக்கம். உங்கள் பகுதிகளில் நடக்கும் அநியாயம், அக்கிரமங்களை உடனுக்குடன் வெளி உலகிற்கு வெளிப்படுத்த எங்களுடன் என்றும் இணைந்திருங்கள். மக்களுக்கு நன்மை செய்யவே மயில் டிவி ஆரம்பித்தது. அதன் பயணம் என்றும் மக்கள் நலனில் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அரசும் அரசு துறை சார்ந்த அதிகாரிகளும் மக்கள் நலனில் உடனுக்குடன் அக்கறை காட்ட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் இந்த பதிவை வெளியிடுகின்றோம். என்றும் மக்கள் நலனில் நன்றியுடன்.